அனைவருக்கும் வணக்கம். நான் உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல. நான் பரபிரம்ம சொரூபமே என்பதை, அன்பு என்பதை மையமாக வைத்து ஒரு விரிவான ஆய்வினை மேற்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். இதில் உடல் உடலுக்கும் அன்புக்கும் சம்பந்தம் அல்ல என்பதை மிக சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் உடல் என்பது அது ஒரு ஜட வஸ்துவாக இருக்கின்ற காரணத்தினால் அன்பிற்கும் அதற்கும் சம்மந்தமே இல்லை. பிகாஸ் தே லவ் ஒரு எமோஷன்ஸ் என்று நாம் கூறலாம். அன்புன்னா ஒரு ஃபீல் தானேங்க. ஒரு உணர்வு அல்லவா? ஸோ அன்பு என்றாலே அது உணர்வு மயமானது. ஆனால் உடலாகிய இந்த ஜடத்தில் உணர்வுக்கு இடமில்லை என்ற அடிப்படையில் பார்க்கும்போது, கண்டிப்பாக உடலுக்கும் உணர்விற்கும் சம்மந்தம் இல்லை. ஆதலால் அன்பிற்கும் உடலுக்கும் சம்மந்தம் இல்லை என்று மிகச் சுலபமாக நாம் அதை கொஞ்சம் நகர்த்தி வைத்து விடலாம் என்று நான் நினைக்கின்றேன். அத ரொம்ப டீட்டெயிலா நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஸோ லைக் எனக்கு வலி எடுக்குது. அப்போ உடம்புக்கு வலி இருக்கா? அப்படின்னு கேட்டா, அது உடம்புக்கு வலி இல்லப்பா. மனசுக்கு தான் வலி. மனசு இருக்கின்ற வரைக்கும் தான் உடல் உணர்வுமயமானது போல் தெரிகின்றது. ஆனால் மனம் இல்லாத இடத்தில் அங்கே உடல் என்பது ஜடமாகத்தான் இருக்கின்றது என்பதை அந்த ஆழ்ந்த உறக்க நிலை பிளஸ் நீ கற்பனை செய்யும்போது இந்த உடல் முன்னாடி என்ன இருக்கு, எவன் இருக்கான் அப்படின்றது கூட இது உணர்றது இல்ல. சோ இந்த உடல் உணரவில்லை, மனம் தான் உணர்கிறது என்பதை நம்ம ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலா நம்ம பேசி முடிச்சிட்டோம். சோ ஐ டோன்ட் வாண்ட் டு எலாபரேட் அகைன் அண்ட் அகைன் தட். சோ உடம்பு என்பதற்கும் அன்பு என்பதற்கும் சம்மந்தம் இல்லை என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் உணர்வே அதுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால. அப்போ உணர்வு மயமானது அப்படின்னு பார்க்கும்போது மனம் உணர்வு மயமானது தானேப்பா. அப்போ இதுக்கு போய் இது மனசுல அன்பு இல்லைன்னு நீ சொன்னா எப்படிப்பா நம்ப முடியும் என்ற ஒரு கேள்வி எழக்கூடும். அண்ட் பிஃபோர் தட் புத்திக்கு முதல்ல முடிச்சுட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் மனசை பத்தி ரொம்ப எலாபரேட்டா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ புத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த புத்திக்கும் அன்புக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா, அதுவும் கூட கொஞ்சம் ஓரளவு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா முடிவெடுப்பவன். சோ புத்தி இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, ஆஹ் நிறைய பக்தர்கள் கதைகள்ல பாத்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவங்க எல்லாருமே புத்தி இல்லாதவர்கள் போல் தெரிவார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். எக்கச்சக்கமான கதைகள் இருக்கு. பக்தர்கள் கதையை சொல்லிக்கிட்டே போகலாம். சோ அவர்கள் உணர்ச்சி அதாவது அவர்களுடைய உணர்வு முழுமையாக இறைவனிடத்தில் ஐக்கியப்பட்டு விட்டதால், புத்திக்கு அவங்க வேலையே கொடுக்கறது இல்ல. புத்தியை யூஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கதைகள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இல்ல சிம்பிளா புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா, புத்தியோட வேலை என்னங்க? புத்தியோட வேலை இது சரியா தவறா அப்படின்னு சுட்டி காட்டுற வேலை தான் அதுக்கே தவிர, அல்லது அன்புனா கூட இவனுக்கு அன்பு காட்டு, இவனுக்கு வெறுப்பு காட்டு அப்படின்னு சொல்றவனா வேணா இருக்கலாமே தவிர, அன்பாகவே எப்படி இருக்க முடியும்? அன்பாகவே அது இருக்க சான்ஸ் இல்லைல்ல. எது நல்லது, எது கெட்டது, இவனுக்கு அன்பு காட்டலாம், இவனுக்கு அன்பு காட்டக்கூடாது. இப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் மேக்கராகத்தான் இது இருக்கின்றது. இதுவே அன்புமயமாக இருக்கின்றதா என்று சொல்ல முடியாது. அப்ப அன்பு காட்டுன்னு யாருக்கு சொல்லுது? மனசுக்கு தான் சொல்லுது. அஃப்கோர்ஸ் மனசுக்கு பாசாவே புத்தி இருந்தா கூட, அன்பு மனசுல இருக்கா அப்படின்னு கேட்டா, இட்ஸ் a வெரி பிக் கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இல்லையா? சாரி, அன்பு புத்தியில இருக்கா அப்படின்னு கேட்டா, அது இல்லன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அன்ப காட்டுன்னு அந்த புத்தி வந்து மனசுகிட்ட சொல்லுது. அப்போ மனசுதான் புத்தி சாரி அன்பு போல, மனசுதான் அன்பிற்கு போல அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுகிறதா இல்லையா? சோ தேர்ஃபோர் ஐ அம் ஜஸ்ட் ரூல்ட் அவுட் தி புத்தி ஆல்சோ நவ். சரியா? சோ புத்தியிலையும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றேன். ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். புத்தியிலையும் அன்பு இல்ல. புத்தியிலையும் அன்பு இருக்க சான்சஸ் இல்ல. அப்படிங்கிற மாதிரி அதையும் ரூல்ட் அவுட் பண்ணிடுவோம். இப்போ ஃபைனலா மனசில் அன்பு இல்லை அப்படின்னு எப்படிப்பா நிரூபிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழலாம். சோ இங்கதான் நான் ரொம்ப எலாபரேட்டா நான் டிஸ்கஷனுக்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் மனசுன்னா என்ன? மனசனுடைய சுபாவம் என்ன என்று நாம் டீட்டெயிலா ஆய்வு செய்யணும். அதுக்கப்புறம் அன்புன்னா என்ன? அதனுடைய சுபாவம் என்ன அப்படின்னு டீட்டெயிலா ஆய்வு செய்யணும். அதுக்கப்புறம் இந்த 2யும் மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா, மேட்ச் ஆகலைன்னா அப்போ மனசுல அன்பு இல்லைன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? சோ அந்த வகையில நான் ட்ரை பண்ண போறேன். ஓகே. இப்ப மனசுன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு அப்படின்னாலே தாட்ஸ் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். எண்ணங்கள் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். என்ன மாதிரியான எண்ணங்கள்? ஆக்ஷனுக்கு தேவையான தாட்ஸ். இப்ப நான் வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சாதான் பேச முடியும். அப்ப இந்த ஆக்ஷனுக்கு கண்டிப்பா மனசு தேவை இல்லையா? எண்ணங்கள் இருந்தா தான் நான் பேச முடியும். அப்ப எண்ணங்கள் 12 மணிக்கு நம்ம போகணும், நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப அந்த மனசு இருந்தது. அப்போ இந்த ஆக்ஷன் நடக்குது. இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதே கூட இத பேசணும் அப்படிங்கிற அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் எங்க ஆக்ஷனா வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் கூட நம்ம சொல்லலாம் இல்லையா? அப்போ
வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனசுன்னா என்னன்னா, அது எண்ணங்கள்ப்பா. சரி, அதுக்கு எதுக்கு அது யூஸ் ஆகுது? நீ ஆக்ஷன் பண்றதுக்கு அது யூஸ் ஆகுது. அப்புறம் வேற என்னப்பா? அப்படின்னு கேட்டா, அந்த எண்ணங்கள்ல உணர்வே உன் மனசுக்கு உணர்வு இருக்கா? இல்லையா? அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இருக்கு, இல்ல அப்படின்னு 2 விஷயமா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன் இருக்கு, இல்லன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதினுடைய உணர்வு ஒரே மாதிரி இருக்கிறதே இல்ல. ஒரு நேரத்துல விரும்பிட்டு இருக்கும். அதே நேரத்துல நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, அதையே வெறுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ மாறிக்கொண்டிருக்கின்ற உணர்வாக மனம் இருக்கின்றது என்பது போல் சொல்ல தோன்றுகிறது இல்லையா? அப்போ மனசுக்கு மாறும் உணர்வை மனமாகவே மாற்றிக் கொள்கிறதா? அப்படின்னு கேட்டா, அப்ப மாற்றுபவன் ஒருவன் இருக்க வேண்டும் அல்லவா? இது வந்து ஏற்கனவே நம்ம பேசி முடிச்சது. சோ, அத நான் அதையே வந்து மறுபடியும் பேச விரும்பல. இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்ட் ஆங்கிள்ல இருந்து நான் ட்ரை பண்ண போறேன். சரியா? இப்ப என்ன ஆங்கிள்ல இருந்து நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா, மனசு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மாயான்னு புரிஞ்சுக்க வைக்க ட்ரை பண்றேன். மனசு எதுக்கு வேணும் அப்படின்னா, மாய விளையாட்டுக்கு தேவைப்படுது. ஆக்ஷன் பண்றதுக்கு தேவைப்படுது. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆக்ஷன் பண்றதுக்கு அந்த மனசு தேவைப்படுது. இப்ப மாய விளையாட்டுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாய விளையாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான், நீ அப்படின்ற பிரிவினை வேணும். நான் இந்த டீம் பிளேயரு, நீ அந்த டீம் பிளேயரு. அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிரிவினை அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். அப்போ இந்த பிரிவினைக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் மனசுல ஒரு முக்கியமான ஆளு. அவன் பேரு அகங்காரம் அப்படின்னு பேரு. அந்த அகங்காரம் மனதினுடைய பிரதானமான ஒரு ஆளு. சரியா? அவன் எதுக்காக வேணும் அப்படின்னா, நான் சொன்னேன் மனசு எதுக்காக வேணும்? மாய விளையாட்டுக்காக வேணும் அப்படின்னு சொன்னேன். அந்த விளையாட்டுக்கு நான் வேற, நீ வேற. நான் இந்த டீம் ஆளு, நீ அந்த டீம் ஆளு அப்படின்னு சொல்லி அங்கே பிரிவினைக்கு கண்டிப்பா அவசியப்படுகிறது. நெக்ஸ்ட் உயர்வு, தாழ்வு அப்படிங்கிறது இருந்தே ஆகணும். அப்பதான் வந்து கேம் வந்து விளையாடவே முடியும். அப்போ விளையாட்டுக்காக என்ன தேவைப்படுது? உயர்வு, தாழ்வு தேவைப்படுது. இவன் ஏழை, அவன் பணக்காரன். அப்ப அது உசத்தி, இது தாழ்த்தி அப்படிங்கிற ஃபீலிங் இருந்தா தான், நான் அந்த உயர்வான நிலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்க கொண்டு வந்து அந்த கேம் ஆடி அங்க போறான். வெற்றி, தோல்வி அப்படிங்கிற அந்த டுவாலிட்டி. நான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்ப்ளி மாயையில டுவாலிட்டி இல்லாம மாயை பண்ண முடியாதுங்க. மாய விளையாட்டு விளையாடணும்னா 2 அப்படிங்கிறது இருக்கணும். ஒண்ணாவே இருந்தா அப்புறம் யார்கிட்ட விளையாடுறது? நானே வந்து நான் ஒருத்தனாவே இருந்தா எப்படி விளையாடுறது? அப்போ 2 பட்ட நிலை என்பது அவசியப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப விளையாட்டுக்கு. சரியா? அப்போ விளையாட்டின் நெசசிட்டிக்காக இந்த மனதிற்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, எல்லா டுவாலிட்டீஸும் இருக்கு. உயர்வு இருக்கு, தாழ்வு இருக்கு, வெற்றி இருக்கு, தோல்வி இருக்கு. புகழ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இகழ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இது எல்லாத்தையுமே சமமா பார்க்க கூடாது, பார்க்க முடியாது. பார்த்தா அது வந்து வேலை செய்ய முடியாது. நீங்க சொல்ற இந்த சமபாவனை எல்லாம் தயவு செய்து இங்க கொண்டு வராதீங்க. நான் இப்ப கேம் ஆடிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த கேம்ல நான் யாரு? நீ யாரு? நான் ஏழை, நீ பணக்காரன். அப்புறம் இங்க சமத்துவம்னா 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தா, அப்புறம் தான் ஒண்ணாயிட்டோம்ல. பின்ன எதுக்கு நான் வந்து பணக்காரன் ஆவணும்? அப்ப அவசியமே இல்லாம போயிடும்ல. சோ தேர்ஃபோர் இந்த ஒன்னஸ் ஃபீல் இருந்தா கேம் ஆட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்னஸ் ஃபீல் கேனாட் பிளே தி கேம். எந்த ஆக்ஷனுமே நடக்காது. ஏன்னா ஒன்னஸ் ஃபீல் ஆல்ரெடி ஃபுல்ஃபில் ஆயிடும் அங்க. எல்லாமே ஃபுல்ஃபில்லா தான் இருக்கும். அப்ப இங்க எம்ப்டினஸே வராது. அப்ப விளையாட்டுக்காக நான் வந்து ஒன்னஸ் ஃபீல விட்டு டுவாலிட்டிக்கு வரேன். அப்ப டுவாலிட்டிக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, மனம் என்ற கருவி தேவைப்படுகிறது. மனது என்ற ஒரு மாயை கருவி மாயையில் மனம் என்ற ஒரு கருவியை நான் பயன்படுத்தினால் மட்டும் தான் ஒன்றாய் இருக்கின்ற அந்த வஸ்து 2ஆக மாற முடிகிறது. என்னையே நான் 2ஆக மாற்றிக் கொள்வதற்கு மனம் என்ற ஒரு மாய கருவி தேவைப்படுகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சரியா? அப்ப மனச பத்தி நம்ம டீப்பா பார்க்கும்போது என்ன பண்றோம்? மனம்னா எண்ணங்கள்னு பார்த்தோம். அந்த எண்ணங்கள்ல டுவாலிட்டி அவசியம்னும் பார்த்தோம். இல்லையா? அடுத்து முக்கியமான டுவாலிட்டி என்ன தெரியுமா? சுக, துக்கம். சரியா? சுகம்னு ஒரு உணர்வு, துக்கம்னு ஒரு உணர்வு. இதெல்லாம் வந்து டுவாலிட்டி அப்படிங்கிறது இந்த விளையாட்டுக்காக அவசியம். ஏன்னா, நான் வந்து துக்கம்ங்கிற ஒரு உணர்வுல இருந்து விளையாடணும். சுகம்ங்கிற ஒரு உணர்வுல இருந்து விளையாடணும். இப்படி எல்லா உணர்வுலயும் நான் இருந்து விளையாடணும் அப்படின்னா, அப்ப இது இந்த டிஃபரன்சஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அப்ப டுவாலிட்டி அப்படிங்கிறது இருந்தா தான், நான் வந்து விதவிதமாக இங்கே விளையாட முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ ஆ என்ன சொல்றது? இப்போ உணர்வு இருக்கா? இல்லையா? அப்படின்னு மனசுக்கு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அது மாறிக்கொண்டும் உணர்வாக இருக்கின்றது. டுவாலிட்டி உணர்வாக இருக்கின்றது. ஆ அது பொய் உணர்வாக இருக்கின்றது. முக்கியமா நான் அண்டர்லைன் பண்ண விரும்புற விஷயம் என்னன்னா, மனதிற்கு உணர்வு இருக்கா? இல்லையான்னு கேட்டீங்கன்னா, மனதிற்கு இருக்கு. ஆனா இல்ல.
ஏன் இல்லைன்னு சொல்றது? அதுதான் மாறிட்டே தானே இருக்கு. அது பொய்யா தானே இருக்கு. சும்மா நாச்சுக்கும் தானே இருக்கு. இப்ப விளையாட்டுக்காகத்தானே இந்த எல்லா வேஷங்களையும் போட்டுக் கொண்டிருக்கிற இந்த டுவாலிட்டிங்கிறது எதுக்காக வந்தது? விளையாட்டுக்காக. அப்ப விளையாட்டுக்காக வந்த ஒரு உணர்வை நான் உண்மை உணர்வு என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை பொய் உணர்வு என்று வேணால் சொல்ல முடியும். சரியா? அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம ரொம்ப டீப்பா இதுக்கு முன்னாடி என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா, மாறிக்கொண்டிருக்கும் ஒரு உணர்வு கண்டிப்பாக சுயம் பிரகாசமாக இருக்க முடியாது. அதற்கு தலைவன் ஒன்று இருக்க வேண்டும். அவன்தான் இதை மாற்றத்திற்கு உட்படுத்த வேண்டும். நம்ம ஏற்கனவே சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் மனம் இஸ் ஒரு கருவிதான். அதுவும் ஒரு ஜடப்பொருள் மாதிரி தான். எப்படி இந்த உடலானது மனதின் உணர்வை கொண்டு உணர்வுமயமானது போல் தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறதோ, அப்படி அந்த பிரபிரம உணர்வின் துணை கொண்டு இந்த மனமானது ஒரு உணர்வுமயமானது போல் தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் ஏற்கனவே பேசிவிட்டோம். சரியா? அதோட எக்ஸ்ட்ரா டெப்த் தான் இதுக்கு நான் இப்ப எக்ஸ்ட்ரா கொண்டு வர்றது. சரியா? அப்போ இந்த மனம் என்பது சுயம் பிரகாசமானது கிடையாது. இதற்கும் ஒரு பிரம்ம உணர்வு என்ற தலைவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் கடன் வாங்கி நான் இந்த டுவாலிட்டிக்குள்ள நான் விளையாடுறதுக்காக எல்லா உணர்வு மயமாகவும் நான் தெரிகின்றேன். வாஸ்தவம் தான். ஆனால் அது உண்மையான உணர்வு, அதாவது சுயமான உணர்வு கிடையாது. அது அவனிடமிருந்து கடன் வாங்கி வந்த பொய் உணர்வாகத்தான் இப்படி இருக்கின்றேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? இதுதானுங்க மனசோட சுபாவம். இப்ப மனசோட சுபாவம் என்ன அப்படின்னா, விளையாட்டுறதுக்கு தேவையான ஒரு கருவி இந்த மனம். அந்த கருவிக்கு உணர்வு இருக்கா? ஆமாம். பொய்யாக இந்தந்த உணர்வுகள் இருக்க வேண்டும். டுவாலிட்டி என்பது இருக்க வேண்டும். உயர்வு தாழ்வு இருக்கணும். புகழ், ஏழை பணக்காரன், புகழ் இகழ், வெற்றி தோல்வி, சுகதுக்கம் என்று இவை அனைத்தும் கண்டிப்பாக இந்த கருவியில் இருக்க வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. இது ரொம்ப ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு அந்த எக்ஸாம்பிள் வழக்கமா நம்ம சொல்ற எக்ஸாம்பிள் தான் வேஷம். ஓகேவா? அப்ப அந்த வேஷம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு நடிகன் இருக்கான், வேஷம் இருக்கு. இந்த வேஷத்துக்கு என்னென்ன தேவை? தேவையா இல்லையா? இந்த வேஷத்துக்கு அகங்காரம். நான் பிச்சைக்காரன் அல்லது நான் ஏதோ ஒரு பணக்காரன் வேஷமோ என்னத்தையோ ஒண்ணு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நான் பணக்காரன் அப்படின்னு அது ஃபீல் பண்ணணும். அப்பதான் அந்த வேஷத்தை வந்து கணக்கச்சிதமா செய்ய முடியும் இல்லையா? இப்ப நான்கிற ஃபீல் வேணும், நீங்கிற ஃபீலிங் வேணும், உயர்வு தாழ்வுங்கிறது வேணும், சுகதுக்கம்ங்கிற ஃபீலிங் வேணும். அப்போ அந்த கேரக்டரைசேஷனுக்கு அந்த வேஷத்துக்கு எல்லாமே இருக்கும். கண்டிப்பா. சரியா? அப்போ இந்த மனம் என்றால் அப்ப வேஷம்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அது உணர்வு மயமானதா அப்படின்னு இருக்குன்னா, அதுக்கு உணர்வு கிடையாது. ஆனால் நடிகனின் கடன் வாங்கிய பொய் உணர்வாக அந்த வேஷம் இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா? சோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. சோ எக்ஸாம்பிளோட இப்ப நம்ம சொல்லியாச்சு. இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பேசி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, மனம் என்றால் என்ன அப்படின்னு பேசி முடிச்சிட்டோம். அது மனம் என்றால் முழுக்க முழுக்க டுவாலிட்டி, உயர்வு தாழ்வு, சுகதுக்கம், இதுதான் மனம். ஏன்னா வேஷத்துக்கு இதுதான் பிரதானம். இது இல்லைன்னா அந்த வேஷம் போட முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அன்புனா என்ன அப்படின்னு அடுத்து பார்க்கணும். சரியா? அன்புனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா ஏற்கனவே நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னஸ் ஃபீல் இஸ் ஈக்குவல் டு லவ். நீ வேற நான் வேறன்னு சொல்லிட்ட அப்படின்னாலே அது லவ் கிடையவே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஆழமா நம்ம சமீபமா பேசிட்டு இருக்கோம். அதனால ஈஸியாவே புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ நீ யாரு நான் யாரு அப்படின்னா நீயும் நானும் ஒண்ணுங்கிற இந்த ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னா நீ லவ்க்குள்ள போயிட்ட அப்படின்னு அர்த்தம். இப்போ லவ்வோட டெஃபினிஷனே எங்க இருக்குன்னா ஒன்னஸ் ஃபீல்ல இருக்கு. மனசுடைய டெஃபினிஷனே எங்க இருக்குன்னா டுவாலிட்டியில இருக்கு. ஸோ டோட்டலி ஆப்போசிட்டான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்ற விஷயத்தை நம்ம எடுத்த இடத்துலயே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரியா? நம்பர் ஒன்னு லவ்வுக்கு வேற என்னப்பா டெஃபினிஷன் கொடுக்கலாம் அப்படின்னா சமபாவனா அப்படின்னு ஒரு டெஃபினிஷன். சமபாவனா அப்படிங்கிற டெஃபினிஷன் மனசுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி ஆக்ஷன் பண்றது? வெற்றியும் தோல்வியும் ஒன்னா பார்த்ததுன்னா அப்புறம் கேம் ஆட வேணாமா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனையும் முட்டை மார்க் எடுக்கிற பையனும் அதாவது 100 மார்க்ஸும் 0 மார்க்ஸும் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் எதுக்கு வந்து அவன் எடுக்கிற மார்க் அவன் பாட்டு எடுத்துக்கிட்டு இருப்பானே தவிர நான் ஹையர் மார்க்ஸ் எடுக்கணும்ன்ற ஃபீலிங்கே அவனுக்கு வராது. சரியா? விளையாடவே படிக்கவே மாட்டான். எதுக்கு? எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பார்ட் ஜீரோ ஆயிடுதுன்னு புரியுதா? சோ ஒன்னஸ் ஃபீல்ல அந்த லவ் ஃபீல்ல ஆக்ஷன் பார்ட் இஸ் ஜீரோ. only experience part. That is nothing but an experience part. But here it is a full of action part. Mind naale action. சரியா?
இப்ப மைண்ட்ல ஆக்ஷன் நடக்கணும். விளையாடுறதுக்கு தானே வந்திருக்க. இப்ப விளையாடணும் அப்படின்னா என்ன தேவை? கண்டிப்பா சமபாவனை எல்லாம் இருக்கக்கூடாது. ஒன்னஸ் ஃபீல் எல்லாம் இருக்கக்கூடாது. என்பது மாரி வந்துருது அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப லவ்வுக்கு நீங்க என்னென்ன டெஃபினிஷன் நம்ம இதுக்கு முன்னாடி குடுத்துருக்கோமோ எல்லாத்தையுமே பாருங்க. ஆனா, இங்க அது எல்லாமே ஆப்போசிட்டா வரும். இப்போ அன்புக்கு நம்ம இன்னொரு டெஃபினிஷன் தருவோம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஆ திருவள்ளுவர் குறள் ஞாபகம் வர மாட்டேங்குதே. "நகுதர பொருட்டன்று நட்பு மிகுதியின் கண் மேற்சென்று இடித்தர பொருட்டே நட்பு" அப்படின்னு ஒரு குறள். சரியா? அவருக்கு லவ்வுக்கு ஒரு டெஃபினிஷன் குடுக்குறாரு அவர். என்ன டெஃபினிஷன் குடுக்குறாரு? "அடிச்சு உதைச்சா கூட லவ் தான்" அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு நண்பன் தவறு செய்கின்றான் என்றால், அவனை திருத்துவதற்காக அவனை அடித்து நொறுக்குவதும் கூட அன்புதான். அன்பில் அதை செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறார். சரியா? இப்போ அன்பு அப்படின்னு இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவான்? அவன் மனதார அணைத்து கட்டித் தழுவி இருவரும் முத்தம் கொடுத்துக் கொண்டார்கள் அன்பின் மிகுதியிலே அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்ப என்னய்யா சொல்ற? அன்பின் மிகுதியிலே ஆறத் தழுவி முத்தம் கொடுத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிற, அன்பின் மிகுதியிலே அடித்து உதைத்தான் அப்படிங்கிற, என்ன லூசா நீ அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? ஏன்னா, ஆக்ஷன் பார்ட்டுக்குள்ள நம்ம எடுத்துட்டு போனோம்னா, அன்பு டோட்டலா கொலாப்ஸ் ஆகுது. அப்போ அன்பு அப்படிங்கிறது உணர்வுமயமானது. அது 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 பாட்டுக்கு இருக்கு. அந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற கருவி தான் டிஃபரெண்டா வேலை பார்க்கும். அப்ப டுவாலிட்டி எங்க வரும் அப்படின்னா, அது வெளிப்படும் போது வருகிறது. அன்பில் இல்லை. அன்பு வெளிப்படும் விதம் 1000 இருக்கலாம். நம்ம கிளாஸஸ்ல அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன வேணா பண்ணுப்பா, லவ்ல பண்ணலாம்ப்பா. கொலை கூட பண்ணுப்பா, லவ்ல பண்ணலாம்ப்பா. என்ற ரீதியில நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டோட்டலி ஆக்ஷன் பார்ட்டுக்கும், லவ்வுக்கும் சம்மந்தம் இல்லன்னு நம்ம கோடிட்டு காட்டுறோம். இல்லையா? சோ வெறும் ஆக்ஷன வச்சு இது சரியா தவறான்னு முடிவெடுக்காதீங்க. இந்த ஆக்ஷன் என்ன மனோநிலையில் செய்யப்பட்டது அப்படின்னு வச்சு பாருங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருப்போம். இது எதுக்கு அப்படின்னா, the love is something which is untouched by the actions. நீ என்ன வேணா பண்ணலாம். ஆனாலும் லவ்ல இருக்கலாம். அப்படின்னு சொல்லும்போதே, ஆக்ஷனுக்கும், லவ்வுக்கும் சம்மந்தம் இல்லங்கிறத ஓரளவு கரெக்ட்டா புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. சரியா? சோ தேர்ஃபோர் இப்ப ஆக்ஷனுக்கும் யாருக்கும் சம்மந்தம்னா, மனசுக்கும் தான் சம்மந்தம் அப்படிங்கிற மாரி வந்துருது. அப்போ நம்ம அடிக்கடி என்ன பேசிட்டு இருக்கோம்? பிரம்மம் மாயையாக வந்ததன் நோக்கம், அந்த பிரம்ம சொரூபத்தையே பல்வேறு விதமாக வெளிப்படுத்தி மகிழ்வதற்காகத்தான் வந்திருக்கின்றது என்று நாம் சொன்னோம் அல்லவா? அப்போ வெளிப்படுத்தி மகிழ்வதற்கு டுவாலிட்டி தேவை. அன்பா இருப்பதற்கு டுவாலிட்டி தேவையில்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்பா இருப்பதற்கு டுவாலிட்டி தேவையில்ல. அன்பு அது சுதந்திரமானது, இண்டிபெண்டன்ட் ஆனது, சுயம் பிரகாசமானது, அது பரபிரம்ம சொரூபமானது. அதனால தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் பரபிரம்மா அண்ட் அன்பு இல்லையா? பட் அது வந்து டிஃபரெண்டா வெளிப்படுத்தி மகிழணும்னு ஆசைப்பட்டது அப்படின்னு சொன்னா, டுவாலிட்டி அவசியம். அதற்கு மனம் என்ற கருவி அவசியம் என்று புரிகிறதா? அப்போ அதற்கு மனம் என்ற கருவி இப்பதான் தேவைப்படுது. அப்போ அது ஒரு வேஷம் போட்டு வர வேண்டியது இருக்கு. அதுவே பல ஆயிரம் வேஷங்களாக பிரிய வேண்டியது இருக்கின்றது. இப்படி அது பல ஆயிரம் வேஷங்களாக பிரிந்து தன்னையே டுவாலிட்டியாக மாத்துகின்றது. எதுக்காக மாத்துது அப்படின்னா, எக்ஸ்பிரஷன்ற ஆக்ஷனுக்காக. அடிக்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன், கட்டி அணைக்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். இப்படி எல்லாமே ஆக்ஷன் தான். பட் எல்லா ஆக்ஷனுமே எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் இஸ் மைண்ட் எக்ஸாக்ட்லி. சரியா? அப்ப மனம் அப்படிங்கிறது அன்பு கிடையாது. அந்த அன்பை விதவிதமாய் வெளிப்படுத்தி மகிழ்வதற்காக உண்டான ஒரு கருவி அவ்வளவுதான். அப்ப முதல்ல நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இது மாறிக்கிட்டே இருக்கேப்பா. அப்போ இந்த மாற்றத்தை யார் கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா, பின்னாடி ஒருத்தன் இருக்கணும். அந்த பரபிரம்ம உணர்வு அவன்ட்ட கடன் வாங்கிட்டு தான் இந்த வேஷம் போடணும்னு சொன்னோம் இல்லையா? அந்த பரபிரம்ம உணர்வு தான் இங்கே மாயைக்காக பல்வேறு விதமான வேஷங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றது என்றும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப இந்த மாரி நம்ம புரிஞ்சுக்கும்போது, ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு தெளிவா கிடைக்குது. மைண்ட் மைண்ட்ல லவ் இருக்க முடியாது அப்படின்னு. அதாவது மைண்டுக்கு பாஸா இருக்கக்கூடிய அந்த பாஸ் கிட்ட லவ் இருக்கு. அவனே டுவாலிட்டில வந்திருக்கான், எல்லாமே பண்றான். அந்த லவ் பேக்ரவுண்ட்ல வச்சுட்டு இங்க விளையாடிட்டு இருக்கான். விளையாட்டுக்கு லவ்வ கொண்டு வந்த அப்படின்னு அந்த லவ்வ மிஸ் பண்ணிட்டு நம்ம நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அது எப்படி விளையாடிட்டு இருக்கோம்? டோட்டலாவே வந்து நீ வேற, நான் வேறன்ற ஃபீலிங்ல விளையாடிட்டு டோட்டலா செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கோம். இது அஞ்ஞானம். நான் அஞ்ஞானத்த பத்தி ரொம்ப பேசல. அதையும் பேசிறேனே. இப்ப அஞ்ஞானத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நீயும் அன்பின் சொரூபம் தான், நானும் அன்பின் சொரூபம் தான். ஆனா அந்த அன்பின் சொரூபம் என்பதை மறந்துவிட்டு, அன்பிலிருந்து கடன் வாங்கிட்டு வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக போட்ட வேஷத்த நான்னு நெனச்சுக்கிட்டு,
இந்த வேஷத்தை உண்மைன்னு நம்பினதுனால லவ் மிஸ் ஆயிடுச்சு. இந்த வேஷத்துக்கு ஏத்த மாதிரி அந்த லைக்ஸ், டிஸ்லைக்ஸ், சுகம், துக்கம் என்பது உண்மையாகவே அனுபவிக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இது அஞ்ஞானியின் செயல். அப்ப ஞானியின் செயல் என்னவா இருக்கு? அந்த அன்பிலிருந்து கடன் வாங்கி இங்கே வேஷம் போட்டிருக்கிறது தான் இந்த வேஷமும், இந்த வேஷமும். அதுவும் நான் தான், இதுவும் நான் தான், எல்லாமே நான் தான். அந்த பரபிரம்ம உணர்வு ஒன்றுதான் இருக்கின்றது. அது சும்மா நாச்சுக்கும் விதவிதமாய் வெளிப்படுத்தி மகிழ்வதற்கென்று இப்படி வேஷம் போட்டுக் கொண்டு வந்திருக்கிறதுன்னு உணர்ந்தவன் யாருன்னா ஞானி. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இப்பயும் நான் அழுவேன், சிரிப்பேன், அடிப்பேன், கட்டி அணைப்பேன். ஆனா இந்த எல்லா எக்ஸ்பிரஷன்ஸையும் அந்த அன்பானது ஆனந்தமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்ப அன்பு இருக்கும்போது அந்த அன்பு இவை அனைத்தையும் ஆனந்தமாக வெளிப்படுத்தி மகிழ்கிறது. அந்த ஆனந்தம் உனக்கு பிரதிபலிக்கின்றது. அந்த ஆனந்தம் உனக்கு வருது. அந்த ஆனந்தத்தை நீ என்ஜாய் பண்ற. ஆனா அந்த அன்பு இருக்கு இப்பயும். அந்த அன்புட்ட இருந்து கடன் வாங்கிட்டு தான் இந்த வேஷம் போட்டு திரிஞ்சுட்டு இருக்க. ஆனா நான் இல்லன்னு நீயா நினைச்சிட்டு இருக்கிறதுனால, அல்லது இந்த வேஷத்துல ஒட்டிட்டு இருக்கிறதுனால, இந்த விருப்பு வெறுப்புல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால, நேத்து ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்த்தோம். சோ அந்த சிக்கிட்டு இருக்கிறதுனால, அந்த அன்புங்கிறது உள்ளுக்குள்ளேயே இருந்தாலும், உண்மையில் இதை எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணி மகிழ வேண்டும் என்பதற்காக நீயே இதை செய்து கொண்டிருக்கிறாய் என்றாலும், அதை மறந்துவிட்டு, இதை உண்மை என்று நம்பி நாம் சிக்கி சின்னாபின்னமாயிட்டு இருக்கோம் என்று நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த அன்பை மையமாக வைத்து நான் பரபிரம்ம ஸ்வரூபமே, நானே விளையாட்டிற்காக எடுத்துக்கொண்டு வந்த வேஷம்தான் இந்த மனம். எல்லா ஜீவராசிகளும் இங்கே நானே. எல்லா மனங்களும் நானே. நானே விதவிதமாக என்னோடு விளையாடி மகிழ்வதற்காக இப்படி வேஷம் போட்டு இருக்கின்றேன் என்று இங்கே இருக்கக்கூடிய எல்லா டுவாலிட்டியில எல்லா அனுபவங்களையும் நீ அன்புங்கிற அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து கொண்டு அனுபவிக்கிறாய். பேக்ரவுண்ட் நான் சொல்றதுக்கு வேற ரீசன் இல்ல. நான் அடிக்கடி பேசிட்டு இருக்கிறது என்ன? உண்மை உணர்வு மாறாமலேயே பொய் உணர்வுகளில் விளையாடுபவன் ஞானி. அதுதான் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அஞ்ஞானி யாரு? உண்மை உணர்வை மறந்துவிட்டு பொய்யை உண்மை என்று நம்பி விளையாடுகின்றவன் அஞ்ஞானி. இதைதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன்? அன்புங்கிறது அந்த உண்மை உணர்வு, பிரம்ம உணர்வுன்னு சொல்றேன். அந்த உண்மை உணர்வு, பிரம்ம உணர்வு, அந்த அன்புங்கிற அந்த ஒரிஜினல் உணர்வு அது இருக்கணும் உள்ள. அதோட இந்த மனம்ங்கிற உணர்வு இருக்கட்டும், தப்பில்ல. ஆனா அது வச்சுக்கிட்டு நீ இந்த உணர்வை எடுத்து கொண்டு வந்தேன்னா, ஆட்டோமேட்டிக்கா இது எக்ஸ்பிரஷன் ஆஃப் அந்த உணர்வு தான் உனக்கு புரிஞ்சுக்கிற. அப்ப இது மாயன்னு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிரும். எல்லாம் நீதான்னு புரிஞ்சிரும். ஏன்னா பேக்ரவுண்ட்ல ஒன்னஸ் ஃபீல் இருக்கு. பேக்ரவுண்ட்ல லவ் ஃபீல் இருக்கு. அப்ப இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஆட்டோமேட்டிக்கலி நீ என்ஜாய் பண்ற. ரொம்பலாம் வேணாங்க. அடிக்கடி பேசுற எக்ஸாம்பிள் என்னது? மல்யுத்தத்துல சாம்பியனா 2 பேருமே அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். அடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆக்ஷனை செய்வதற்கு மனம் என்ற கருவி அவசியப்படுகிறது. ஆனால் அந்த அடித்துக் கொள்ளுதல் என்ற ஆக்ஷனை ஆனந்தமாக ரசிப்பதற்கு பரபிரம்மம் என்ற அன்புணர்வு அவசியப்பட்டது. அப்ப இந்த ஆக்ஷன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்க 2 பேரு அடிச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அடிச்சுக்கிட்டாங்களா அப்படின்னா, பொய்யா அடித்துக் கொண்டார்கள்னு சொன்னோம். அப்ப அந்த அடித்துக் கொண்டது என்பது எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். அன்பில் வெளிப்படுத்துகின்ற விதம் அது. அப்போ அடித்துக்கிற மாதிரி வெளிப்படலாம், கட்டி அணைச்சுக்கிற மாதிரி வெளிப்படுத்தலாம். தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனா அந்த பிரதானமான அந்த அன்பு அங்கே அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்தது. அடிச்சுக்கிட்டு தான் ஆனந்தம் கொடுத்தது. இப்ப மனசா ஆனந்தத்தை கொடுத்தது. மனசு அடிச்சுக்கிச்சுதான். ஆனா மனசு ஆனந்தத்தை கொடுத்துச்சா? மனசு ஆனந்தத்தை கொடுக்காது. அந்த மனதின் அதிபதியான அன்பு தான் அதனிருந்து கடன் வாங்கி தான் இந்த எக்ஸ்பிரஷனே நம்ம பண்றோம் இல்லையா? சோ அதுதான் ஆனந்தத்தை கொடுத்தது. அப்போ நீங்க பெட் கேமுக்கு வந்துருங்க. அந்த அன்பை அந்த அன்பை மறந்தவன் என்ன பண்றான்? அன்பை மறந்தவன் என்ன பண்றான்? மறந்துட்டு விளையாடிட்டு இருக்கவன் என்ன பண்றான்னு யோசிங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த அடிதல் அப்படிங்கிற 2 பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதை உண்மைன்னு நம்புறான். பேக்ரவுண்ட்ல அன்பு மிஸ் ஆயிடுச்சு. அந்த பொய்யாக வெளிப்பட்ட இந்த உணர்வை உண்மைன்னு நம்பிட்டு அவன் நிஜமாவே கஷ்டப்படுறாங்க 2 பேருமே அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ ஏஜ் ஓல்டு திரும்ப திரும்ப நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான் புதுசா ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணல. ஆனாலும் இந்த மனம் என்றால் என்ன? அது ஒரு கருவி என்பது நம்ம ஏற்கனவே புரிஞ்சு கொண்டாலும் இப்ப என்ன எக்ஸ்ட்ராவா நம்ம டெப்தா புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அது எனது அன்பினை வெளிப்படுத்துகின்ற கருவி. என்னையே பலவாறாக மாற்ற உதவுகின்ற கருவி.
நான் வேறு நீ வேறு என்று நினைத்தால் தானே விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும் என்பதற்காக, நான் உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னாதானே கிக்கு என்பதற்காக அந்த மனதை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேனே தவிர, ஆனா அந்த ஒன்னஸ் ஃபீல நான் மிஸ் பண்ணிடல. ஒன்னஸ் ஃபீல வச்சிருக்கேன். ஆனா பேக்கிரவுண்ட்ல. அது பேக்கிரவுண்ட்ல இருந்துகிட்டு இது ஃபோர்கிரவுண்ட்ல இருந்தா தானே கிக்கு. அதுதானே மாயை. சரியா? அப்போ முழுக்க முழுக்க பிரம்ம உணர்வில் இருந்து கொண்டு அப்படின்னா அன்பு அன்பு அன்புன்னு நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சோம். ஸோ அன்பு இஸ் நத்திங் பட் பிரம்ம உணர்வு. ஏன்னா அது ஒன்னஸ் ஃபீல். அது ஆட்டோமேட்டிக்கா பிரம்ம உணர்வா தான் இருக்க முடியும். இப்ப சமபாவனை இதெல்லாமே அன்பு. அப்ப அந்த அன்பில் இருந்து கொண்டு விளையாட்டுக்கு கண்டிப்பாக இந்த டுவாலிட்டியான மனம் இருக்கின்றது. இது மாயைக்காக இருக்கின்றது என்ற தெளிவான புரிதலோடும் இருந்து கொண்டு நாம் இந்த விளையாட்டை விளையாடினோம் என்றால் நமக்கு வாழ்க்கையில என்னைக்குமே கஷ்டங்கிறது வராது. 100% பேரானந்தமா சந்தோஷமா வாழ்ந்துடலாம். சரியா? மெயினா சொல்ல நினைச்சதெல்லாம் சொல்லிட்டேனா, எங்கேயோ ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ற மாரி ஞாபகம் வருது. தெரியல. சரி எனிவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ மெயினா ஆ கன்க்ளூசிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உடல், புத்தி கண்டிப்பா அன்பா இருக்க முடியாதுன்னு ஃபர்ஸ்ட்டே ஈஸியா முடிவு பண்ணிட்டோம். அப்ப மனம் தானே அன்பை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, மனம் அன்பா அப்படின்னு கேட்டா, மனம் அன்பு அல்ல. அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு கருவியாக மனம் இருக்கிறது. சரியா? மனம் அன்பு அல்ல. அந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற கருவியாக இருக்கின்றது. அன்பு அப்படின்றது என்னன்னா, அதுதான் நான். சோ என்னுடைய கருவியான மனம் எனது அன்பை விதவிதமாக வெளிப்படுத்துவதற்காக அது டுவாலிட்டி இருக்கலாம். உயர்வு, தாழ்வு ஏன்னா எக்ஸ்பிரஷன் டிஃபரெண்ட். அழணும்ல, அழுது என் அன்பை வெளிப்படுத்தணும்ல. அப்ப சிரிச்சு அன்பை வெளிப்படுத்தணும்ல. கோபப்பட்டு அன்பை வெளிப்படுத்தணும்ல. இப்படி டிஃபரெண்டா என் அன்பை வெளிப்படுத்தணும்னா, அது எனக்கு ஹெல்ப் பண்றது யாரு? நம்ம மனசு தானே. அப்போ இந்த மனம் என்ற இந்த கருவிதான் இப்படி என்னுடைய ஒரே அன்பினை விதவிதமாக வெளிப்படுத்துவதற்கு உதவி கொண்டிருக்கின்றான். என்னுடைய அடிமை அவன், என்னுடைய கருவி அவன். நான் எனது அன்பினை விதவிதமாய் வெளிப்படுத்துவதற்கென்றே இருக்கின்ற அவன்தான் என் மனமே தவிர, மனம் நான் அல்ல. மனம் உண்மையும் அல்ல. மனதில் வருகின்ற உணர்வுகள் எதுவும் உண்மையும் அல்ல என்று புரிந்து கொள்வதற்காகவே இதை பேசினோம். இனி இறுதியா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை அப்படிங்கிறது தான். இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, உன்னுடைய ஒவ்வொரு செய்கையிலயுமே நீ அந்த செய்கைக்கு பின்னாடி அதாவது 2 உணர்வு சொன்னோம். முழுமையான பிரம்ம உணர்வு, அந்த அன்பு உணர்வு அதுவும் இருக்கணும். பிளஸ் மாயைக்காக நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அந்த என்ன பண்ணினாலும் அதில் அன்பு உணர்வு இருக்கிறதா? அதில் பிரம்ம உணர்வு இருக்கின்றதா? என்று நீ என்ஷூர் பண்ண வேண்டியதுதான் இவ்வளவு நேரம் நான் டிஸ்கஸ் பண்ணதுடைய நோக்கம். சரியா? when you do any action அப்போ ஆக்ஷன் பண்ணும்போது ஆக்ஷனுக்காக அப்படி அந்த மல்யுத்த வீராங்கனைகள் தான் எடுத்துக்கணும் நீங்க. சரியா? ஆக்ஷனுக்காக நீ எதிரியா பாப்ப. என்னதான் நீ எதிரியா பார்த்துட்டு ஒருத்தனை எதிரியா நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னதான் நீங்க எதிரியா பார்த்துட்டு இருந்தாலும் பேக்ரவுண்ட்ல கிருஷ்ணா ஃபீலோ அல்லது அயமால் ஃபீலோ இருக்கின்றதா என்று என்ஷூர் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பதான் அன்பு இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா பிரம்மம் காணாம போயிடுச்சுன்னா அஞ்ஞானியா போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரியா? அப்ப நான் ஞானத்தில் மிளிர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன வேணா ஆக்ஷன் பண்ணிக்கோ தப்பில்ல. ஆனா நீ அந்த அவேர்னஸ மட்டும் கொண்டு வா. நீ ஆக்ஷன் செய்யும்போது ஆக்ஷன்ல டுவாலிட்டி இருக்கும். நான் ஒத்துக்கிறேன். இல்லன்னு சொல்லல. ஆனா ஆக்ஷன்ல டுவாலிட்டி வச்சுக்கோ. ஆனா பேக்கிரவுண்ட்ல அது நானே அல்லது அதுவும் கண்ணனே என்ற ஒரு பேக்கிரவுண்ட் ஃபீல நான் அன்புங்கிற அந்த பேக்கிரவுண்ட் ஃபீல தெளிவா வச்சுக்கிட்டு நான் இந்த எக்ஸ்பிரஷனை பண்றேன்னா, நான் இப்ப சண்டை போட போறேன்னா, நான் கட்டி அணைக்க போறேன்னா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ. பட் இதுல எல்லாமே அந்த பேக்கிரவுண்ட்ல ஒன்னஸ் ஃபீல் இருக்கான்றத மட்டும் நீங்க என்ஷூர் பண்ணீங்கன்னா, நாம மிக விரைவாக ஞானியாகிவிட முடியும் என்ற ஒரு கருத்து தான் நான் இந்த ஒரு சப்ஜெக்டாக சொல்ல நினைத்தது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரைட் ஃப்ரம் டுடே நம்ம என்ன ஒரு வைராக்கியத்தை எடுக்கணும் அப்படின்னா, நீங்க எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணும்போதும் பேக்ரவுண்ட்ல ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அந்த ஒன்னஸ் ஃபீல் இருக்கணும். யார்கிட்ட பேசினாலும் அவனை நீன்னு பார்க்கணும் அல்லது கண்ணனா பார்க்கணும். இந்த விஷயத்தை மட்டும் ஆழமாக புரிந்தாலே நான் இதுவரை பேசியது உங்களுக்கு புரிந்ததாக அர்த்தம்.